இல்லண்ணே, மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இன்னொரு விஷயமும் கூட. இதுல மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கிறது. ஈரான்ல வந்து எதுக்காக வந்து அந்த ஹார்மோஸ வந்து க்ளோஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல, ஈரான் சைடுல சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். ம். நான் ஹார்மோஸ திறந்து வச்சிருந்தா, ம். அந்த போர்ட்ட அடிக்க மாட்டாங்கன்னு யாராவது உத்தரவாதம் குடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அந்த போர்ட்ட அடிக்காம இருப்பாங்கன்னு யாராவது உத்தரவாதம் குடுக்க முடியுமா? ஆமா. அதுக்கு உத்தரவாதம் இருக்கா? இஸ்ரேல் எல்லா பக்கமும் அடிச்சிட்டாங்க. அமெரிக்கா எல்லா பக்கமும் அடிக்கிறாங்க. இந்த ஹார்மோஸ் போட்டு அடிக்க மாட்டாங்கன்னு என்ன வித்தியாசம் இருக்கு? உங்களுக்காக நான் சேஃபர்க்காக தான் பார்க்குறோம். 2வது அது எங்களுக்கு ஒரு கீ அப்படிங்கிற கான்செப்ட்லாம் பார்க்குறாங்க. இதுல பெரிய தப்பு ஈரான் சைட்லயும் இருக்கு, அமெரிக்கா சைட்ல, இஸ்ரேல் சைடு எல்லார் சைடும் தப்பு இருக்கு. பாதிக்கப்படுற போது எந்த சைட சரி பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் நம்ம சொல்ல முடியுமே. அதுதான் நம்மளோட வேலையும் சொல்ல முடியுமே தவிர, உங்களுக்கு பாதிப்பு மட்டும் இல்ல, உலகத்துக்கும் உலகத்துக்கே பாதிப்பு. இன்னைக்கு வந்து பாவம் துபாயில நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள். நேற்று நடந்ததுன்னு மிகப்பெரிய லெவல்ல ரியல் எஸ்டேட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 21% அவங்களுக்கு வந்து ட்ராப் ஆயிருக்கு. இனி அந்த நம்ம புர்ஜ் அலிஃபா இருக்குல்லண்ணே, அது பக்கத்துல ரூம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமமே 45,000 50,000 இருக்க வேண்டிய இடத்துல, வெறும் 3000 4000 வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அங்கேயே வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஏன்னா, ஏன் அங்க பாதிக்கப்படும்போது நம்ம இருக்கோம்னா, அங்க நம்ம இந்தியர்கள் அதிகமா இருக்காங்க. அவங்க அனுப்புற அந்நிய செலவாணி நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கு. ஆமா. இதுவும் பேசப்படும் பொருளா தான் மாறும். இது எப்போ போய் நிக்க போகுதுன்னு தெரியலண்ணே.